ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை கேட்கும் திருமாவளவன் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை கோரியதை ஏற்பாரா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையை அடுத்துள்ள சேலையூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பணத்தையும் பொருளையும் திமுகவினர் அள்ளி வீசிக் கொண்டிருக்கின்றனர் என்றும் இவற்றை தேர்தல் நடத்தும் அதிகாரி கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் எனவும் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சியினரின் கூட்டங்களுக்கு போகக்கூடாது என்பதற்காக ஆடு மாடுகளைப் போல் மக்களுக்கு பணம் கொடுத்து அடைத்து வைத்திருப்பதாக அவர் கண்டனம் தெரிவித்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என திருமாவளவன் கூறிய கருத்துக்களை வரவேற்பதாகவும், அதேபோல் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை கோரிய தனது கருத்தை அவர் ஏற்க தயாரா என அன்புமணி கேள்வி எழுப்பினார். திமுகவை சார்ந்த ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஆபீஸ் வச்சிருக்கிறாங்க, ஷெட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க. இது போன்ற கிட்டத்தட்ட ஒரு 400 இடத்துல வச்சிருக்கிறாங்க. 1000 ரூபாய் அப்ப கொடுத்தாங்க, நேத்து கொடுக்குறாங்க, முந்த நாள் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எங்கேயாவது ஆடு மாடுலாம் பட்டியல அடைச்சு வச்சிருப்பாங்க. விக்கிரவாண்டியில நாங்க ஒரு கூட்டத்துக்கு போனோம்னா அந்த கூட்டம் போகக்கூடாதுன்னு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து பெண்களை பட்டியல அடிச்சு வச்சிருக்கிறாங்க. இவன் திருமாவளவன் அவர்கள் கள்ளச்சாராயம் சாவு அங்க கிட்டத்தட்ட ஒரு 67 பேர் இறந்திருக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில. அதுக்கு திருமாவளவன் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்கல. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கேட்டிருக்காரு. நாங்களும் அதுக்கு சிபிஐ விசாரணை கேட்டுருக்கோம். திருமாவளவன் கேட்டது நாங்களும் கேட்கிறோம். ஆனா இது திருமாவளவன் அவர்கள் கள்ளக்குறிச்சியில 67 பேர் இறந்திருக்கிறாங்க கள்ளச்சாராயம் சாப்பிட்டு. அதுக்கு சிபிஐ விசாரணை நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம்.